அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். தமிழ்நாட்டில் ஜாதிகள் வாரியாக வண்ணான், கோணான், பறையன், கவுண்டன், நாய்க்கன், சக்கிலியன் இதை போல மரியாதை குறைவாக இன் போட்டு பேசிய காலம் போய் பறையர், வன்னியர், சக்கிலியர், கோணார், நாய்க்கர் என்று மரியாதையாக நம்மையெல்லாம் நடத்தியது திராவிடம்தான். இதோ உங்களுக்காக. 1944 வந்து குடியரசு அப்படின்னு ஒரு பத்திரிகை. அதில் வந்து ஒரு துணை ஆசிரியர், அப்போ ஒரு துடிப்பு மிக்க இளைஞர் இல்லையா, அவர் எழுதுகிறாரு, நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். அதில் ஒரு பக்கத்தில் நான் படிக்கும்போது தச்சன், வண்ணான் அப்படின்னு இருக்கு. நான் அப்படியே அது அடுத்த பக்கத்துக்கு நான் போகும்போது ஐயர் அப்படின்னு இருக்கு. இதை பார்க்கும்போது மானமிகு தமிழா உங்களுக்கு வந்து இது அவமானமாக தெரியலையா அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அந்த குடியரசு பத்திரிகையில். இதோட இம்பேக்ட் அவருக்கு எது வரைக்கும் இருக்குன்னா, இவர் 1957 வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகிறார். காங்கிரஸ் ஆட்சி, இவங்க 15 பேர் திமுகலேருந்து எம்எல்ஏ ஆகிறாங்க, அண்ணா, அறிஞர் அண்ணா உட்பட. கலைஞர் வந்து அப்போ 1957 வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு, தீர்மானம். இந்த தீர்மானத்தை வந்து அப்போதைய அரசு ஏற்றுக்கொள்ளலை. தி சோ கால்டு கிளீன் பொலிட்டீஷியன், அரசியல்வாதினா இப்படி தான் இருக்கணும்னு இப்போ வந்து ஒரு சில பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவரான ஐயா மதிப்பிற்குரிய காமராஜர் அவர்களும் ஐயா மதிப்பிற்குரிய திரு கக்கன் அவர்களும் அப்போது இருந்த சட்டப்பேரவை அது. அப்போ ஒரு இந்த தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அப்போ ஆனால் அது வந்து ஒத்துக்கலை. இதில் ஹைலைட்டாக இன்னொன்று என்னென்னா, திரு கக்கன் அவர்கள் வந்து என்று சொல்வதில் இழிவல்ல அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இது வந்து அசம்பிளி நோட்ஸ்ல இன்னும் இருக்கு, நீங்க இதை பார்த்துக்கலாம். ஸோ அவரால் அன்னைக்கு பண்ண முடியல 1957. இது அவர் எப்போ செய்கிறாரு அப்படின்னா, 1975 வந்து அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது தீர்மானம் கொண்டு வராரு. அதாவது இனிமே வண்ணான் இல்லை வண்ணார், தச்சன் இல்லை தச்சர் அப்படின்னு சொல்லி எல்லா ஜாதிகள் பெயர்களுக்கு பின்னாடி வந்து கொண்டு வர்றாரு. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் அவர் செய்கிறாரு. இந்த பேக்வேர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் சொல்லும் போது பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்னு இருக்கு இல்லையா, ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு வந்து ஆதி திராவிடர்னு இருக்கு இல்லையா, இது வந்து முன்னாடி அப்படி இல்லை, பிற்பட்டோர் அப்படின்னு இருந்துச்சு. இன்னும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல் வரலாறு தெரியாத சில பச்சோந்திகள் என்ன பண்ணுறாங்கன்னா, திராவிடத்தை குறை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். அன்பார்ந்த தோழர்களே, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். மீண்டும் அடுத்து